வணக்கம், நான் உங்க ஃபீனிக்ஸ் டாக்டர் பேசுறேன். பிசிஓஎஸ் இருந்தால் வெயிட் குறைக்க முடியுமா, அதெல்லாம் பாசிபிளா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி வெயிட் குறைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க ப்ராப்பரான ஃபுட்டு, ஒழுங்கா ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்தீங்கன்னா பிளட்ல இன்சுலின் லெவல் அதிகமாகும், பாடியில யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். பிம்பிள், ஹேர் க்ரோத் அதிகமாக ஃபேஸில் அப்படிலாம் வர்றது, ஓவலேஷன் நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ்னால தான் வரும். ஸோ இது எதனால டெப்த்தை பார்த்து சரி பண்ண பார்க்கணும். வெயிட் குறைக்கிறேன்னு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் கண்டிஷனை வேர்ஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜியோட என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும், என்ன மாதிரி டயட் இருக்கணும்னு ஃபாலோ பண்ணணும். எதனால உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்ற டெப்த்தை பார்த்து நீங்க சரி பண்ணணும். மேலோட்டமா சிம்டமை மட்டும் ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா சொல்யூஷனே கிடைக்காது. கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்தீங்கன்னா இன்சுலின் லெவல் கம்மியாகும். அப்புறம் பிளட் சுகரும் ஒழுங்காக ரெகுலேட் ஆகும். அப்புறம் இருக்கிற ஃபேட் ஸ்டோரேஜ் அது யூஸ் ஆகி அதுவுமே குறையும். நிறைய நார்சத்து ஃபுட்டு எடுக்கும் போது நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் ரொம்ப ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடிக்கடி சாப்பிட மாட்டீங்க. இது வெயிட் லாஸ்க்கு உண்டான ஒரு நல்ல பிளான். ப்ரோட்டீன் எஸ்பெஷலி முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி சாலட் எல்லாம் எடுத்துக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. கிரேவிங்ஸ் இருக்காது, அடிக்கடி பசிக்காது. ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஹார்மோனும் கண்ட்ரோல். நீங்க புரோட்டீனோட சேர்த்து ஹெல்த்தி ஃபேட் ஃபுட்டா சத்தானதா எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி எடுக்காது, ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் வெயிட் லாஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரோபயோட்டிக் யோகர்ட், கர்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் நீங்க ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது உங்க கட் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்க வெயிட்டை குறைக்கணும்னு ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஃப்ரைடு ஸ்நாக்ஸ், ரொம்ப சுகர் இருக்கிறது, அதெல்லாம் சுத்தமா எடுத்துக்காதீங்க. நீங்க அதெல்லாம் கம்மி பண்ணீங்கன்னா நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா தூங்கணுமா, நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதை தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி இருந்து பண்ணாதீங்க. புக்கு படிங்க, இல்லைன்னா வெளியே கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு படுங்க. நல்ல தூக்கம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கும். வெயிட் லாஸ் உங்களுக்காக பண்ணுங்க, யார் சொல்லியும் கம்பல் பண்ணியும் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தெரியாது, நீங்களே செல்ஃப் கான்பிடன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பிட்ட அப்புறம் உடனே படுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes வாக் போயிட்டு அதுக்கப்புறம் படுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹெல்த் டிப்ஸ்க்கு கமெண்ட் இல்ல இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க. அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பி மார்னிங்.